வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 5 வழக்குகள் மீதான விசாரணை இன்று மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜூட்சன் முன்னிலையில் குறித்த வழக்குகள் விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வைத்தியர் அர்ச்சுனா சார்பில் சட்டத்தரணி செலஸ்டீன் ஆஜராகியிருந்தார். இவ்வாறு ஆஜராகியிருந்த செலஸ்டீன் வைத்தியர் அர்ச்சுனா சார்பில் பல வாதங்களை மன்றில் முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்குகளை இணக்க சபைகளுக்கு விட்டு அங்கு இந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஒரு சுமூகமான தீர்வினை காண முடியும் என்ற ஒரு வாதத்தினை முன்வைத்திருந்தார். இருப்பினும் அவருடைய வாதத்தினை மறுதளித்து வாதிட்டிருந்த எதிர்த்தரப்பு சட்டத்திறனிகள் இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்பதனை வலியுறுத்தியிருந்தனர். இவ்வாறு இருதரப்பு வாதங்களையும் செவிமடுத்திருந்த நீதிவான் இந்த குறித்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகளை துரிதப்படுத்தி வழக்கினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவுமாறு போலீசாருக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். அதற்கும் மேலாக குறித்த வழக்கு மீதான விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்திருந்தார். இது தவிர இந்த வழக்கு விசாரணைகளில் எந்த விதமான உத்தரவினையும் நீதிமன்றம் இன்று பிறப்பிக்கவில்லை. வழக்கினை ஒத்திவைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த குறித்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று முடிந்ததன் பின்னர் வைத்தியர் அர்ச்சுனாவினால் சில வைத்தியர்களுக்கு எதிராக செய்யப்பட்டிருந்த முறைப்பாடு தொடர்பான வழக்கும் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு மீதான விசாரணைகளும் இன்று நீதவான் ஜூட்சன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்து வைத்தியர் அர்ச்சுனா மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டு அவரிடமிருந்து சில பொருட்களை பிடுங்கிய சம்பந்தமாக வைத்தியர் அர்ச்சுனா செய்யப்பட்டிருந்த முறைப்பாடு மீதான விசாரணையை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்குகளை விசாரித்திருந்த நீதிபதி இந்த வழக்கினையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒத்திவைப்பதாகவும், குறிப்பாக வைத்தியர் அர்ச்சுனா மீது முன்வைக்கப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த 5 வழக்குகளுடன் வைத்தியர் அர்ச்சுனா சில வைத்தியர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தாக்கல் செய்திருந்த வழக்கினையும் ஒரே தடவையில் எடுப்பதாக கூறி இரு வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக இன்று அறிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இன்று காலை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்துக்கு வைத்தியர் அர்ச்சுனா வருவது மற்றும் வைத்தியர் அர்ச்சுனாவின் சார்பில் ஆஜராக இருந்த சட்டத்தரணி மன்றுக்கு வந்திருந்தமை தொடர்பாகவும், இந்த வழக்குகள் மீதான விசாரணைகள் முடிந்த பின்னர் வைத்தியர் அர்ச்சுனாவின் சார்பில் மன்றில் ஆஜராகி இருந்த சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ள கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சட்டத்துறையை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு ரூல் ஒன்று உள்ளது. அதனை சொல்வார்கள் சப்ஜுடிஷியல் ரூல். சப்ஜுடிஷியல் ரூல் என்றால் ஒரு வழக்கு நீதிமன்றத்தினுடைய பரிசீலனையில் உள்ள பொழுது அந்த வழக்கு தொடர்பில் யாரும் விமர்சிக்கக்கூடாது. அந்த வழக்கு நடவடிக்கைகளை விமர்சிக்கக்கூடாது. சாட்சி நீதிமன்றத்தில் சொன்ன சாட்சியத்தை விமர்சிக்கக்கூடாது. எதிரியை விமர்சிக்கக்கூடாது. எதிரியினுடைய சட்டத்தரணியை விமர்சிக்கக்கூடாது. நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது. இவ்வாறு அல்லது முறைப்பாட்டாளர் சார்பில் தோன்றுகின்ற சட்டத்தரணிகளை விமர்சிக்கக்கூடாது. ஆகையால் இப்பொழுது சமூக ஊடகங்களில் பலர் இந்த சப்ஜுடிஷியல் ரூலை மறந்துவிட்டு தங்களுடைய விருப்பத்துக்கேற்ற போல பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆகையால் அதனை அனைவரும் நிறுத்த வேண்டும். இந்த
நீதிமன்ற வழக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் கூறலாம். யாரும் ஃபேஸ்புக்கிலோ அல்லது டிக்டாக்லோ அல்லது ஏனைய சமூக ஊடகங்களிலோ எவரும் இந்த வழக்கு நடைமுறைகளை விமர்சிக்க கூடாது. அவ்வாறு விமர்சித்தால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அனைவருக்கு எதிராகவும் பாயக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. இதனை மனதில் வைத்துக்கொண்டு இணைய பாவனையாளர்கள் செயற்பட வேண்டும். இன்றைய வழக்கை பொறுத்தவரையில் எனது கட்சிக்காரர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக 486வது சட்ட பிரிவின் கீழ் அவர் சிலரை அச்சுறுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விடயங்கள் தொடர்பில் என்னுடைய ஆட்சேபணங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருந்தேன். அதேபோல் எனது கட்சிக்காரரும் ஒரு முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். அதில் தனக்கு அடித்ததாகவும் சில பொருட்களை திருடியதாகவும் அந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவைகள் தொடர்பான விசாரணைகள் பூர்த்தி அடையாத காரணத்தினால் அனைத்து வழக்குகளும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதைவிட இந்த வழக்கை நாங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதற்காக செலவழிக்கப்பட வேண்டும். வீணாக நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட, நீதிமன்றமும் முக்கியம்தான், நீதிமன்றத்தில் செலவழிப்பதை விட அவர்களுடைய நேரம் மக்களை பாதுகாப்பதில் செலவிடப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலேயே நான் இந்த வழக்கை இணக்கத்துக்கு ஒரு இணக்க சபைக்கு அனுப்பி சட்டப்பிரகாரம் இணக்கத்துக்கு கொண்டு வருமாறு நான் மன்றில் முன்வைத்த கோரிக்கையை அவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த வழக்கு இன்னும் வீரியம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்களும் எனக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. இது எந்த திசையில் போனாலும் எங்களுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை எனது கட்சிக்காரர் நம்பி செயற்பட்டதை தொடர்ந்து எழுந்த ஒரு வழக்காக இருப்பதனால் அடுத்து வரும் வழக்கு நாட்களில் மக்களுக்கு இந்த வழக்கு தொடர்பில் என்ன நிலைப்பாடு எவ்வாறு போகிறது என்பது தெரிய வரும். இவ்வாறான கருத்துக்களை தான் அவர் மன்றில் தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் தான் வைத்தியர் அர்ச்சுனா மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த 5 வழக்குகளும் அர்ச்சுனா சில வைத்தியர்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு வழக்குமாக மொத்தம் 6 வழக்குகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையும் மீண்டும் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த வழக்கு விசாரணைகளில் எவ்வாறான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றது என்பது சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தருவோம். இதுபோன்ற இன்னும் ஒரு தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.